Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 9. ஏப்ரஹாமுக்கு மரண தண்டனை இல்லை என்று தீர்ப்பானது. பத்திரிகை நிருபர்களும் டிவிக்காரர்களும் ஜெனிஃபரை சூழ்ந்து கொண்டார்கள். கேள்வி மேல் கேள்வியாக வீசினார்கள். அரசாங்க வக்கீல் டிசில்வாவை வீழ்த்திவிட்டீர்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றார் ஒருவர். வெற்றி பெறுவோம் என்று ஆரம்பத்தில் நீங்கள் நினைத்தீர்களா என்று கேட்டார் இன்னொருவர். ஏப்ரஹாமுக்கு மரண தண்டனை கிடைத்திருந்தால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்றார் மூன்றாம் அவர். ஜெனிஃபர் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. இவர்கள் எல்லாரும் ஏப்ரஹாமுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்த்தவர்கள். அதுபோல தீர்ப்பாயிருந்தால் நம்மை புரட்டி எடுத்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். மேஜை மீது இருந்த காகிதங்களை பிரீஃப் கேஸில் மௌனமாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த போது கோர்ட் சிப்பந்தி ஒருவர் அவளிடம் வந்து, நீதிபதி வால்ட்மேன் உங்களை பார்க்க வேண்டுமா, வர சொன்னார் என்றான். ஜெனிஃபர் ஆச்சரியப்படவில்லை. வழக்கு நடந்து கொண்டிருந்த போது பலமுறை அவளை அவர் எச்சரித்திருந்தார். கோர்ட்டை அவமதிக்கும் குற்றத்துக்காக அவள் மீது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று கூட சொல்லியிருந்தார். இப்போது அதற்கு தான் கூப்பிடுகிறார் என்று தோன்றியது. பரவாயில்லை, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். ஏப்ரஹாமை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றியாகிவிட்டது. அது ஒன்றே போதும். இனி என்ன நடந்தாலும் நடக்கட்டும். அரசாங்க வக்கீல் டிசில்வா இருக்கும் திசையை ஓரக்கண்ணால் கவனித்தாள். வெறி பிடித்தவர் போல தன் காகிதங்களை கைப்பெட்டிக்குள் அடைத்தபடி உதவியாளர் ஒருவரிடம் ஏதோ சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். தற்செயலாக நிமிர்ந்து ஜெனிஃபரை பார்த்தபோது அவர் கண்களில் தீப்பொறி பறந்தது. நீதிபதியின் அறைக்குள் சென்றாள் ஜெனிஃபர். தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த நீதிபதி, உட்கார் மிஸ் ஜெனிஃபர் என்றார். நறுக்கென்று உட்கார்ந்தாள். என் நீதிமன்றத்தை ஏதோ டிராமா மேடை மாதிரி நடத்துவதை நான் அனுமதிக்க முடியாது. நீயாயிருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, புரிகிறதா என்றார் நீதிபதி. ஆயுதங்கள் அடங்கிய பெட்டியை கோர்ட்டில் சிதறவிட்டதை தான் அவர் குறிப்பிடுகிறார். அவளுக்கு புரிந்தது. அது தவறிப்போய் தயவு பண்ணி என்னிடம் அளக்காதே. ஜெனிஃபர் வாயை மூடிக்கொண்டாள். கோர்ட்டில் பல தடவை நீ ரொம்ப திமிராக நடந்து கொண்டாய். அதுவும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாத விஷயம், தெரிகிறதா? என்ன செய்ய போகிறாரோ தெரியவில்லையே. அவளுக்கு திகில் ஏற்பட்டது. அவரையே பார்த்த வண்ணம் இருந்தால் எதுவும் பேசாமல். பல முறை அத்துமீறி நடந்து கொண்டாய். இருந்தாலும் தொலையட்டும் என்று மன்னிக்கிறேன். ஏனென்றால் ஒரு மனிதனின் உயிரை நீ காப்பாற்ற வேண்டியிருந்தது. அந்த ஆர்வம் அளவுக்கு மீறி இருந்ததால் அப்படி நடந்து கொண்டாய் என்று எனக்கு புரிகிறது. அதனால்தான் உன் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை, தெரிகிறதா? சரி, நீ போகலாம். அப்பாடா, தப்பித்தோம். நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்ட போது ஜெனிஃபரின் மனத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. நீதிபதி வால்ட்மன் பார்ப்பதற்கு தான் முரடர் மாதிரி இருக்கிறார். உள்ளுக்குள் நியாய உணர்வு உள்ளவர் போலும். அவள் உள்ளம் நெகிழ்ந்தது. தினசரிகளிலும் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளிலும் ஜெனிஃபர் மறுபடியும் முதலிடத்தை பிடித்திருந்தாள். ஆனால் இந்த தடவை வில்லியாக அல்ல, கதாநாயகியாக. டிசில்வா என்ற ராட்சசனை வீழ்த்திய சின்னஞ்சிறு சிறுமியாக அவளை வர்ணித்தார்கள். அவள் படமும் ஏப்ரஹாமின் படமும் டிசில்வாவின் படமும் செய்தித்தாள்களில் முதல் பக்கங்களை அடைத்து கொண்டன. ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் சுவைத்து படித்து பரவசப்பட்டாள். எவ்வளவு தாழ முடியாத அவமானத்திற்கு பிறகு அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனந்தத்தால் அவள் கண்களில் நீர் தழும்பியது. மறுநாள் அவள் அலுவலகத்துக்குள் நுழைந்தபோது டெலிஃபோன் அடித்துக் கொண்டிருந்தது. உன்னைத்தான் யாராவது கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்றார் துப்பறியும் நிபுணர் கென்னத் முகம் நிறைந்த சிரிப்புடன். உனக்கு இனிமேல் ஒரு ஃபோன் போதாது, இன்னும் அரை டஜன் ஃபோன் வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். தினசரி பத்திரிகைகளில் இருந்தும் வார இதழ்களில் இருந்தும் அவளை கூப்பிட்டு பேசினார்கள். அதை தவிர டிவி ரேடியோக்காரர்கள் அவளுடைய வாழ்க்கையை பற்றி பேட்டி காண வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரே ராத்திரிக்குள் அவள் எவ்வளவு பெரிய புள்ளியாகிவிட்டாள். அது மட்டுமல்ல, அவளுடைய ஆசை கனவு இன்னொரு வகையிலும் நிறைவேறியது. முன்பு அவளுடைய விண்ணப்பங்களை குப்பை கூடையில் எறிந்த சட்ட நிறுவனங்கள் இப்போது அவளை வேலைக்கு கூப்பிட்டன. எப்போது அவளுக்கு வர வசதிப்படும் என்று கேட்டார்கள். இப்படி வெற்றியில் ஜெனிஃபர் மிதந்து கொண்டிருக்க அங்கே டிசில்வா தோல்வியில் புழுங்கிக் கொண்டிருந்தார். தன் உதவியாளரிடம் காய்ச்சி மூச்சென்று கத்திக் கொண்டிருந்தார். அந்த ஜெனிஃபரை பற்றி அத்தனை தகவல்களை நீ திரட்டியாக வேண்டும். அவளுக்காக உடனே ஒரு ரகசிய ஃபைல் போடு. எந்தெந்த கட்சிக்காரர்கள் அவளிடம் வருகிறார்கள், என்னென்ன வழக்கை அவள் எடுத்துக்கொள்கிறாள் என்று சகல விதமான விவரங்களும் அந்த ஃபைலில் இருக்க வேண்டும். என்ன, புரிகிறதா? போ, உடனே செய் என்று கட்டளையிட்டார். ஜெனிஃபரின் வெற்றியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த இன்னொருவனும் இருந்தான். மாரட்டி, பயங்கர கும்பலின் தலைவன். பத்திரிகைகளை புரட்டி புரட்டி படித்தான். அப்பா
எப்பேற்பட்ட அழகு தேவதை என்று வியந்தபடி பத்திரிகைகளை புரட்டி புரட்டி படித்தான். ஏப்ரஹாமின் வழக்கை பற்றியும் ஜெனிஃபர் அடைந்த வெற்றியை பற்றியும் பத்தியாக வெளியிட்டிருந்தார்கள். 1 வருடத்துக்கு முன் இதே ஜெனிஃபர் மேரட்டி வழக்கில் மாட்டிக்கொண்ட விவரங்களையும் பிரசுரித்திருந்தார்கள். மேரட்டி தனக்குள் சிரித்து கொண்டான். அந்த கொலைக்கு என்ன சாமர்த்தியமாய் அப்போது ஏற்பாடுகள் செய்திருந்தான். அவனால் எந்த மனித பிறவியையுமே நேசிக்க முடியாது. பிராணிகளிடம் மட்டும் கொஞ்சம் பிரியம் உண்டு. அவன் சிறுவனாக இருந்தபோது யாரோ அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி பரிசளித்தார்கள். அதை 1 நிமிடம் கூட பிரிய மாட்டான். அவ்வளவு பிரியமாக இருந்த அந்த நாய்க்குட்டி ஒரு காரில் சிக்கி செத்து விட்டது. வேறொரு நாய் வாங்கி தருவதாக அவன் அப்பா சொன்னார். வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதன் பின் இன்றளவும் அவர் இந்த நாயும் வளர்த்ததில்லை. பயங்கர கும்பலுக்காக எவ்வளவோ கொள்ளைகளை குற்றங்களை செய்து வந்தவன் 2 சகோதரர்களை சுட்டுக் கொன்ற போது மாட்டிக்கொண்டான். அவனுடைய அடியாளான ஸ்டேலா அவனுக்கு எதிராக சாட்சியம் சொல்ல வந்தான். மேரட்டி இத்தோடு தீர்ந்தான் என்று தான் எல்லோரும் நினைத்தார்கள். அவர்களுடைய குடும்ப வக்கீல் கூட அப்படித்தான் எண்ணினார். ஆனால் மேரட்டியோ மாட்டுவான். அவன் திட்டமே தனி. ஒரு நாள் விடிகாலை 4 மணிக்கு தன் அடியாட்களில் ஒருவனை டெலிஃபோனில் கூப்பிட்டான். அடுத்த வாரம் டிசில்வாவின் கீழே சில புதிய வக்கீல்கள் வேலைக்கு வந்து சேரப்போகிறார்களாம். அவர்கள் யார் என்ன பெயர் தகவல்களை சேகரித்து வா என்றான். சேரன் சார், இன்னொரு விஷயம், வெளியிலிருந்து நம் ஆட்களில் ஒருவனை வரவழை. போலீசார் சந்தேகப்படாத ஆளாக இருக்க வேண்டும். என்ன? சரி சார் என்றவன் அன்றே மேரட்டி சொன்ன வேலைகளை செய்து முடித்தான். வழக்கு நடந்து கொண்டிருந்த போது மேரட்டியின் கண்கள் டிசில்வாவின் உதவி வக்கீல்களை அளவெடுத்துக் கொண்டிருந்தன. புதிதாக வேலைக்கு வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்தான். ஒவ்வொரு முகத்தையும் கவனித்தான். ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர் என்பதை மனத்துக்குள் அலசினான். தான் திட்டமிட்டிருப்பது மிக ஆபத்தான வேலை என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய திட்டம் என்றும் அவனுக்கு தெரியும். வந்திருக்கும் இளம் வக்கீல்கள் அனைவரும் கற்றுக்குட்டிகள். உதவி கேட்டால் உடனே செய்து தருவதில் ஆர்வமாக இருப்பார்கள். என்ன ஏது என்று கேள்விகள் கேட்க கூச்சப்படுவார்கள். டிசில்வாவிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள். இவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கலாம்? அவன் கண்கள் சுழன்று கடைசியில் ஜெனிஃபரின் மீது நிலைத்தன. இவள் தான் சரியான நபர். அனுபவம் இல்லாதவள், இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறாள், ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறைக்கிறாள். இந்த பெண் தான் சரி. கோர்ட்டில் பார்வையாளர்களின் மத்தியில் அவனுடைய ஆள் இருந்தான். அவனை ஜாடையாக பார்த்து தலையசைத்தான் மேரட்டி. ஜெனிஃபரை கண்ணால் சுட்டி காட்டினான். விஷயம் முடிந்துவிட்டது. ஸ்டேலாவை விசாரணை செய்து முடித்துவிட்டு உட்கார்கிறார் டிசில்வா. மேரட்டியின் வக்கீல் எழுந்திருக்கிறார். இந்த சாட்சியை தொடர்ந்தாற்போல் இடைவிடாமல் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். ஆகவே இப்போது இடைவேளை விட்டுவிட்டு பகலுக்கு மேல் என் குறுக்கு விசாரணை வைத்துக் கொள்கிறேன் என்று நீதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறார். இடைவேளை விடப்படுகிறது. மேரட்டியின் ஆள் எழுந்து போய் டிசில்வாவை சுற்றியுள்ள கும்பலில் ஒருவராக சேர்ந்து கொள்கிறான். அவருடைய ஆட்களில் ஒருவன் போல காட்டிக்கொள்கிறான். சில நிமிடம் கழித்து ஜெனிஃபர் உரையை பெற்றுக்கொண்டு ஸ்டேலா வைக்கப்பட்டுள்ள அறையை நோக்கி செல்கிறாள். திரும்ப வரும்போது அவள் கையில் அந்த உரை இல்லை. மேரட்டியின் முகத்தில் புன்னகை நிரம்புகிறது. அவன் திட்டம் நிறைவேறிவிட்டது. இதெல்லாம் நடந்து 1 வருடமாகிவிட்டது. செய்யாத குற்றத்துக்காக மாட்டிக்கொண்ட ஜெனிஃபர் தவித்த போது, பத்திரிகைகள் அவளை கிழி என்று கிழித்து கொண்டிருந்த போதும் மேரட்டி கொஞ்சமும் பரிதாபப்படவில்லை. அது அவளுடைய தலையெழுத்து. நாம் என்ன செய்ய முடியும் என்று இருந்து விட்டான். இப்போது மறுபடியும் ஜெனிஃபரின் பெயர் செய்திகளில் அடிபட ஆரம்பித்தது. ஏப்ரஹாம் வழக்கு பற்றிய செய்திகளுடன் கூடவே பழைய மேரட்டியின் வழக்கை பற்றியும் அதில் ஜெனிஃபரின் பங்கை பற்றியும் விவரித்திருந்தார்கள். பத்திரிகையில் ஜெனிஃபரின் புகைப்படம் வெளிவந்திருந்தது. போன வருடம் நீதிமன்றத்தில் அவள் இருந்தபோது மேரட்டி அவள் அழகை கவனிக்கவில்லை. இப்போது அசந்து போனான். ஜெனிஃபருக்குள் ஒரு சுதந்திர உணர்ச்சி ஒளிவிடுவதையும் அவனால் உணர முடிந்தது. அது அவனை கவர்ந்தது. ஏனோ மேரட்டிக்கு சந்தோஷமாக இருந்தது. புன்னகையுடன் டிவியில் அவளை பார்த்து கொண்டிருந்தான். போன வருஷம் ஸ்டேலாவை பயமுறுத்த உங்களுக்கு பயன்படுத்தவே இந்த பெண் தானே என்று மேரட்டியின் தோழர்களில் ஒருவன் கேட்டான். ஆமாம், பிரமாதமான புத்திசாலியாக இருக்கா. என்றைக்காவது ஒரு நாள் இவன் நமக்கு உபயோகப்பட போகிறா பாரு என்றார் மேரட்டி. ஏப்ரஹாமின் வழக்கில் ஜெயித்த மறுநாள் ஜெனிஃபரை ஃபோனில் கூப்பிட்டான் வார்னர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான். குரலை கேட்டவுடனே பேசுகிறவன் யார் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. நெஞ்சுக்குள் ஒரு திடீர் படபடப்பு. நான் யாருன்னு தெரியுதா என்று அவன் கேட்டவுடனே தெரியுதே என்று தன்னை மறந்து சொல்லிவிட்டாள் ஜெனிஃபர். ஆனால் அவசரப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று தன் தலையே தானே மெல்ல தட்டி கொண்டாள். கடந்த சில மாதங்களுக்குள் எவ்வளவு தடவை அவனை பற்றி எண்ணியது உண்மைதான். ஆனால் அதை இப்படியே அப்பட்டமாக காட்டிக்கொள்வது. ஏப்ரஹாம் வழக்க ரொம்ப திறமையாக கையாண்டிங்க. அதை பாராட்டத்தான் கூப்பிட்டேன் என்றான் வார்னர். தேங்க்யூ என்றாள். ஏதாவது ஒரு நாள் ராத்திரி உங்களோட டின்னர் சாப்பிட வேண்டும் என்று எனக்கு ஆசை என்றான் அவன். பொறு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டால் அவள் ரொம்ப ஆர்வம் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடாது. மேலே விழுந்து பிடுங்கும் பெண்களை ஆண்களுக்கு பிடிக்காது. மனசுக்குள் அப்படி நினைத்தாலே தவிர வாய் என்னவோ இன்றைக்கு ராத்திரி வைத்துக்கொள்ளாமே என்று கேட்டுவிட்டது. எனக்கு வெள்ளிக்கிழமை இரவு தான் முடியும் என்றான் அவன். அந்த குரல் மகிழ்ச்சி தென்பட்டது. உங்களுக்கு அன்று வேலை இருக்கிறதா? வேலையா?
ஒரு வேளையும் இல்லை என்று நாக்குநி வரை வந்துவிட்டதை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு இல்லை என்று மட்டுமே சொன்னாள். லுட்டீஸ் ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமா என்று வார்னர் கேட்டான். சாப்பிட்டு பார்த்து விட்டு சொல்கிறேனே என்றாள் அவள். அவன் சிரித்தான். சரி, வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு வருகிறேன். ரைட். டெலிஃபோனை திரும்ப வைத்தபோது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு ஆனந்தம் அவள் உடம்பில் பாய்ந்திருந்தது. அதே சமயம் இது சுத்த கிறுக்குத்தனம் என்று தன்னை தானே திட்டிக் கொண்டாள். தொடரும்.